అది செட் ஆகாது பேபி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துப்பீங்க. ப்ரவியில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறது இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கொஞ்சம் ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் வந்து இன்டர்ஃபேஸ் பார்த்தா இதாக இருக்கும். கீழே பார்த்தா கிட்ட ப்ளஸ் பத்தில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ வந்து ஒரு புக் மார்க் ஒரு ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணுறேன். அதுக்கு லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். ஃபஸ்ட் புக் மார்க் ஷேர் பர்சன்டேஜ் இம்போர்ட் பண்ணி புக் மார்க் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி 5 மினிட்ஸ் ஸ்டார்டிங் பார்த்தா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கான டெம்ப்ளேட்டுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுறதா இருக்கும். ஆட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் ப்ளஸ் மீடியம் ஓப்பன் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக லாஸ்ட் புக் மார்க் வரைக்கும் கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணாங்க. இல்லை கரெக்டாக டெம்ப்ளேட்டில் இருக்கிற நீங்கள் அப்பில் வந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. கரெக்டாக நெக்ஸ்ட்டு கீழே ஒரு இமேஜுக்கு அந்த இமேஜ் அந்த எஃபர்ட் காப்பி பண்ணிட்டு அப்பில் இருக்கிற நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதாவது நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இமேஜ் வந்து ஐஎஃப் வந்து ஆஃப் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு உங்களால் அந்த இமேஜ் வந்து பிளெண்டிங் அந்த ஆப்போசிட்டில் போய்ட்டு ஒரு 65 அது மாதிரி என்ன வச்சுக்கோங்க. சின்ன ஒரு கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த 8:8 நீங்கள் கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணணும். நான் எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணி எஃபர்ட் வந்து ஆட் பண்ண சொல்கிறோம். ஒரு சிங்கிள் இமேஜ் ஆட் பண்ணி அதே மாதிரி சிங்கிள் இமேஜில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். கரெக்ட் ப்ளஸ் மீடியம் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. ஒரு சிங்கிள் இமேஜில் எடிட் பண்ணுறதா இருந்தால் இல்லை வேறு இமேஜ் எடிட் பண்ணுறதா ஒரு புக் மார்க்கும் நீங்கள் வேறு இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் ஒரே சிங்கிள் இமேஜில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது எடிட் பண்ணுறது சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஒரு வேறு இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக இருக்கிற புக் மார்க்கில் வேறு இமேஜ் நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி நான் லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிங்க. நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதான் ஃபுல்லாகவே நம்ம இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணாதான் இருந்தால் அந்த ஒரு புக் மார்க்கும் நீங்கள் வேறு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த கரெக்டாக இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஏரோ பக்கத்தில் பார்த்தா ஒரு ப்ளஸ் போட்டு டபுள் லேயர் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:28 ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. செலக்ட் ஆகணும்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைம் லைன் பார்த்தா 13:10 கரெக்டாக அந்த லேயர் அந்த சேம் லேயர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த லேயருக்கு நிறைய ஷோ பண்ணி கரெக்டாக அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. பார்த்தா 2 லேயர் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 17:25 ஒரு இமேஜ் வந்து இருக்கும். அதுவும் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் 24:23 லாஸ்ட் ஒரு லேயர் அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 3 அந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் பக்கெட் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்ன்ற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி நீங்கள் அந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணுறதா இருந்தால் மூவ் பண்ணலாம். இல்லை அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஏற்ற மாதிரி 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக சென்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் எங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். அந்த இமேஜில் கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. அதில் இதே மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக இப்போ எஃபர்ட் ஆட் பண்ணலாம். இமேஜ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ செகண்ட் ஹவரில் இருக்கும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி லேயர் காப்பி வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் தவிர மற்ற லேயர் மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு எஃபர்ட் பேஸ்ட் பண்ண லேயர் விட்டு மற்ற எல்லாருமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் காப்பி போய்ட்டு இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனும் டைம் ஆப்ஷனும் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண எல்லா இமேஜுமே இப்போ வந்து எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சோடனே கரெக்டாக இப்போ அதே முன்ன மாதிரியே கரெக்டாக சென்டராக வச்சுக்கின்னு கரெக்டாக ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. இதே மாதிரி லாஸ்ட் நீங்கள் எந்த இமேஜ் இது பண்ணீங்க எல்லா இமேஜ் செட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு 3 சிசியில் இருக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. பேக் வந்துட்டுங்க புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் லேயர் வந்து செட் செக் பண்ணிட்டு மேலே சைட் மேலே ஏஆர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் ஆஃப் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.